ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஐ எம் டேக்கிங் பிரேக் மான்வாவோட எபிசோட் 23 தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் நம்ம ஷின்னு கடுப்போட உச்சத்தில் இருக்கான். ஹேய், நீ பண்ண வேலைக்கு கண்டிப்பா நான் உன்னை விட மாட்டேன். ஹேய், இந்த மாதிரி உன்னை ஆக்ரோஷமா பார்க்கும்போது இது எனக்குள்ள ஒரு வித்தியாசமான ஃபீலிங்கை எழுப்புது. நீ ரொம்ப செக்ஸியாகவும் செம்மையாகவும் இருக்க தெரியுமா? வாயன், நம்ம சண்டை போடலாம். இப்படி இவ பிளஷ் ஆயினே சொல்லிருப்பா. அங்க நம்ம ஹீரோவோட பஞ்சும் ரொம்பவும் நெருக்கமா வரும். அங்க இந்த விஷயம் அவளுக்கு தெரியவே இல்லை. நல்ல வேலை அவளோட ஸ்வாட வச்சு கரெக்டான டைம்ல எப்படியோ அங்க பிளாக் பண்ணவும் செய்யறா. நான் யோசிச்சதை விட நீ ரொம்ப ஃபாஸ்டா இந்த நல்ல வேலை அந்த அட்டாக்க நான் பிளாக் பண்ணேன். இல்லனா அவ்வளவுதான், இப்போதைக்கு என் நிலைமை என்ன ஆயிருக்குமோ. ஆனா ஏதோ ஒண்ணு தெரியுமா, கொரியாக்கு வந்தது ஒரு நல்ல டிசிஷனா எனக்கு இருக்கு. இப்படி இவ சொல்ல இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ கடுப்போட உச்சத்துல இருக்கான் அப்படின்னு அவளுக்கு தெரியல. உன்னால எப்படி இந்த அளவுக்கு ஃபன்னியா பேச முடியுது? ஒண்ணுமே பண்ணாத ஒரு அப்பாவியான ஸ்டூடெண்ட்டை நீ தேவையில்லாம கொன்னுட்ட. உன்னை அப்படியே கொன்றுவேன் அப்படின்னு யோசிக்கிறியா? அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. உன்னை துடிக்க துடிக்க மொத்தமா வச்சு செய்யாம நான் விட மாட்டேன். அங்க இதே மாதிரி அந்த மின்னு அந்த பொண்ணு மேல ஆளு பயங்கரமான ஒரு அட்டாக்க பண்ணுவான். மின்னு திரும்பவும் அங்க பயங்கர வேகமா தப்பிக்கிறான். இதனால அந்த இடமே தரமாட்டமா அழியும். ஓ பாருப்பா, நான் யோசிச்சதை விட உன் பவர் அது பல மடங்கு ரொம்ப அதிகமா இருக்கே. ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி அட்டாக்ஸை வச்சு என்ன எதுவுமே பண்ண முடியாது. ஆனா இப்படி இவ சொல்லும் போது மூக்குல இருந்து அப்படியே ரத்தமா ஊத்தும். என்ன ஆச்சு அப்படின்னு அவளுக்கு புரியல. இதுக்கு முன்னாடி மூஞ்சி கிட்ட ஒரு அட்டாக் நம்ம ஹீரோ பண்ணிருப்பான்ல, அதை ஸ்வாட வச்சு பிளாக் பண்ணாலும் அதோட பிரஷர் அது மூஞ்சி கிட்ட அங்க வந்திருக்கும். அதுதான் ஒரு ரீசன். இதனால அவ பயந்து போவா அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதாங்க இல்ல, அவ பயந்து போல. பரவாயில்ல, இது உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என் வாழ்க்கையில உன்ன மாதிரி ஒரு பர்சனை இது வரைக்கும் நான் மீட் பண்ணதே இல்ல. ஏய் பொண்ணு, எனக்கு தெரிஞ்சு உனக்கு மூளையில ஏதோ ஒரு கோளாறா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நான்சென்ஸா பேசாம சீக்கிரம் நீ என்ன பண்ண போற அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த ட்ரைஃப்ராக்ஷனோட பேஸ் அது எங்க இருக்குன்னு மரியாதையா சொல்லு. அப்படி பண்ணா இந்த இடத்த விட்டு நான் போகலாமா? கனவுலயும் அந்த மாதிரி யோசிக்காத. ஏன்னா நீ பண்ண வேலைக்கு என்னால எப்படி அமைதியா உன்னை போக விட முடியும்? அப்பனா நீ ரொம்ப சீரியஸா இருக்க போலியே. இது வரைக்கும் சும்மா ஜாலியா நான் உன் கூட சண்டை போட்டேன். இப்பதான் உண்மையிலேயே சீரியஸ் ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறேன். அதனால சண்டைக்கு ரெடியா? முன்ன இருந்ததை விட இப்ப அவளோட வேகம் ரொம்ப அதிகமாவது. திடீர்னு அவ அந்த எத்தை விட்டு மறைஞ்சு போறான். நம்ம ஷின்னுக்கும் சுத்தமா அங்க ஐடியால திடீர்னு அவ எங்க மறைஞ்சு போனா அப்படின்னு தான் நம்மளால யோசிக்கிறானே. ஆமா, எல்லா அப்போஸ்டலும் இந்த மாதிரினா வித்தியாசமான பவர்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கு. அதே மாதிரி முன்ன இருந்ததை விட அவளோட வேகமும் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆமா, என்ன ஆச்சு? என்னதான் தெரியும், நான் உன் பின்னாடி தான் இருக்கேன். 8 டயக்ராம் ட்ராப் ஃபார்மேஷன் அப்படின்னு ஒரு ஃபார்மேஷனை நம்ம ஷின்னு மேல வைக்கிறான். இந்த ஸ்ட்ரென்த் இருக்கும் போது கண்டிப்பா உன்னால எதுவுமே பண்ண முடியாது. இந்த ஃபார்மேஷனை வச்சு நம்ம ஆளு மேல ஒரு ப்ரெஷரை போட்டு அப்படியே நசுக்கி முச்ச விடலாம் அப்படின்னு அவ ட்ரை பண்றான். ஆமா, என்ன இது ஒரு மாதிரி வித்தியாசமான பேரியரா இருக்கு. இந்த ஃபார்மேஷன் இருக்கும் போது உன்னால அவ்வளோ சீக்கிரத்துல இந்த இடத்தை விட்டு தப்பிக்க முடியாது. ஈவன் பெரிய பெரிய டபிள்ஸ் ரேங்க்ல இருக்கிற ஆளுங்க அவங்களாலேயே இந்த ஃபார்மேஷன் முன்னாடி நிக்கவே முடியாது. அப்படி இருக்கும் போது இந்த ஃபார்மேஷன் முன்னாடி நீ எல்லாம் என்ன? சரி, ஏதோ ஒண்ணு, நீ வசமா இதுல மாட்டிக்கினல, அதனால அந்த மவுண்ட் வாஸ் செக்டோட ஸ்வாடுக்கான அந்த டெக்னிக் அத மரியாதைய கொடு. ஏன்னா அதை திருடி இருக்க, அது எனக்கு வேணும். உடனே நம்ம ஷின்னும் குட் காட் ஈவில் காட் டைட்டில் காம்போ இப்படின்னு அவன் சொல்ல, என்னது டைட்டில் காம்போவா இப்படின்னு தான் அந்த பொண்ணு யோசிப்பான். அவ்வளவுதான், அந்த டைட்டிலும் ஆக்டிவேட் ஆனோனே மிடில் ஃபிங்கரை வச்சு அந்த ஃபயருக்கான அந்த டெக்னிக்கா ஆளு பயன்படுத்துறான். அந்த பவரை பார்த்து அவ ரொம்ப வியந்து போறான். ஏன்னா ஒரு சில செகண்ட்ல ஒரு பெரிய பிளாஸ்டும் அங்க ஏற்படும். ஜஸ்ட் மிஸ் அவளோட வேகத்தை வச்சு எப்படியோ அவ தப்பிக்கிறான். என்னால எப்பயும் நம்ப முடியல, எப்படி என் ஃபார்மேஷன் ஒண்ணுமே இல்லாம நொறுங்கி போயிச்சா? ஆமா, நீ என்ன யோசிச்ச? உன்னால ஒண்டிதான் இந்த இடத்துல பவர்ஸை ஹைட் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சியா? என் பவரை கொஞ்சம் கூட நான் பயன்படுத்தல. இப்பதான் உண்மையான பவரை நான் பயன்படுத்த போறேன். அவ்வளவுதான், இந்த இடத்துல உன் கதையும் முடிய போகுது. இப்பதான் அந்த இடத்தையே காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்னால அந்த இடமே ஒரு மாதிரி தாரமாட்டமா அழிஞ்சு போயிருக்கும். உண்மையை சொன்னா இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நீ தான் எனக்கு ஒரு சின்ன எலி மாதிரி. உன்னால கண்டிப்பா என்ன எதிர்த்து ஜெயிக்க முடியாது. அங்க என்னன்னு தெரியல, இது அவளுக்கு வித்தியாசமா அங்க ஃபீல் ஆகுது. என்னோட வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு மேனை மீட் பண்ணிருக்கேன். உன்னை ஏன் தெரியல, உன்னை பார்க்க பார்க்க எனக்கு இன்னமும் பிடிக்குது. வா, நம்ம இன்னமும் நிறையவே ஃபன்னா அனுபவிக்கலாம் இப்படின்னு மறைஞ்சு போயிட்டு திரும்பவும் சின்ன அட்டாக் பண்ணுன்னு அசுரா ஹெவன் ஷேட்டரிங் டான்ஸ் அப்படின்னு ஒரு டெக்னிக்கை அவ பயன்படுத்துறா. அந்த டெக்னிக்னால அவளோட உருவமும் மூணா அப்படியே ஸ்பிளிட் ஆகுது. 3 கத்தியும் அவ கையில இருக்கும். ஹேய், இந்த மாதிரி பக்கத்துல ஸ்கூல் இருக்கு, நீ பண்ற வேலையால அந்த ஸ்கூல்ல டேமேஜ் ஆயிடும் நினைக்கிறேன். அதனால ஸ்கூல்ல டேமேஜ் ஆக்காம டக்குன்னு இந்த விஷயத்த முடிக்கணும். ஆளு வேறமா அந்த கிரஷிங் ஃபிங்கரை பயன்படுத்த அவ்வளவுதான், அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்டும் ஏற்படும். அந்த பிளாஸ்ட பார்த்து அவ இன்னமும் தான் வியந்து போறான்.
நான் யோசிச்ச மாதிரியே இவன் ரொம்பவும் பெஸ்டா இருக்கான். நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்னால ஒரு பெரிய பிளாஸ்ட் ஏற்பட்டிருக்கும்ல. ஸ்கூல்ல ஏதோ ஒரு கிளீனரும் வேலை செஞ்சுட்டு இருப்பான். ஆளு வெளியில பாக்குறான். ஆமா, என்ன இது இன்னைக்கு ரொம்ப சூடா இருக்கு, என்னன்னு தெரியல. வழக்கத்தை விட சன்னும் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு. இதுக்கப்புறம் சீன் அப்படியே அந்த பொண்ணை நோக்கி வரும். அந்த பொண்ணோட நிலைமையும் அங்க மோசமா இருக்கும். நம்ம ஹீரோவும் மண்டை மேல கை வச்சுக்கினே கேக்குறான், ஆமா மரியாதைய சொல்லு, அந்த ட்ரை ஹீரோ ஃபிராக்ஷன் அது எங்க இருக்கு? உடனே அந்த பொண்ணும், என்னது ஐயா, ஐ லவ் யூ மாஸ்டர் இப்படின்னு நம்ம ஹீரோவை ஐ லவ் யூ மாஸ்டர் அப்படின்னு சொல்ல, அங்க மாஸ்டர்ன்னு சொன்னோடனே நம்ம ஆளுக்கா அப்படியே தூக்கி போடும். யாராச்சும் நம்ம ஹீரோவை நம்புறாங்க இல்ல மாஸ்டர் அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், நம்ம ஹீரோவோட ஃபாலோவரா ஆட்டோமேட்டிக்கா அவங்க கன்வெர்ட் ஆயிடுவாங்க. இதனால அவன் பயந்து போறான். அவன் பயந்து போன மாதிரி தான் அங்க விஷயமா ஆகுது. ஏன்னா இப்போ மிங்கும் ஒரு எஸ் ரேங்க் ஃபாலோவர் கேட்டகரியில அங்க வரான். அதே மாதிரி மிங்குக்கு அளவு கடந்த லவ்வும் நம்ம ஹீரோ மேல இருக்கு. அட என்னடா இது, திரும்ப ஒரு வியர்டான சைக்கோ ஃபாலோவரா? அங்க அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து ரொம்ப அட்மையர் பண்ணினே சொல்றான், நீங்க வெப்பனே இல்லாம இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா சண்டை போறீங்க. அப்படி ஒண்டி ஸ்வாடோ இல்ல வெப்பனோ ஏதாச்சும் இருந்தா அவ்வளவுதான் சதற விட்டு மொத்தமா மாஸ் காட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். அங்க சிஸ்டமரை அங்க ஷோ பண்ணும். இந்த மிங்க இருக்கல, இவளோட ரேங்க் 5 எஸ் ரேங்க் ஹீரோஸுக்கு சமம். அதே மாதிரி டோட்டலா உங்களை அவள் லவ் பண்ணிருக்கா. சிஸ்டம் தேவையில்லாம இந்த மாதிரி விஷயத்த நீ காட்ட வேணாம், எனக்கு ஒன்னும் அந்த மாதிரி விஷயத்து மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. இவ 5 எஸ் ரேங்குக்கு சமம்னா இதுக்கு முன்னாடி கஸ்டாவ் அப்படின்னு ஒரு பீஸ்ட் அங்க வந்திருக்கும்ல, அப்பனா அந்த பீஸ்ட் அளவுக்கு இந்த பொண்ணும் ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன? சரி மிங்க, சீக்கிரம் அந்த ட்ரை ஹீரோ ஃபிராக்ஷன் அந்த இடத்துக்கு கொண்டு போ. மாஸ்டர் கண்டிப்பா நான் அந்த விஷயத்த பண்ணுவேன். ஆனா இப்போ என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, என்னால நடக்க முடியுமா அதுவும் டவுட் தான். இதை கேட்கிற நம்ம ஷின்னும் உடனே ஹீலிங் ஃபிங்கரை பயன்படுத்துவான். இதனால அந்த பொண்ணு மின்னும் மொத்தமா அப்படியே ஹீல் ஆகுறா. அந்த பொண்ணும் இந்த பவரை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறா. நான் யோசிக்கல மாஸ்டர், உங்களோட ஹீலிங் பவர் அது உண்மையிலேயே ரொம்ப அமேசிங்கா இருக்கு. நீங்க எனக்கு ஒரு மாஸ்டரா இருக்க உங்களுக்கு தகுதி இருக்கு. நீங்க உண்மையிலேயே அவ்வளவு கிரேட் மாஸ்டர். பேசுறத கொஞ்சம் நிறுத்தறியா? தயவு செஞ்சு அந்த ட்ரை ஹீரோ ஃபிராக்ஷன் அவங்க கிட்ட எனக்கு கொண்டு போ. சீன் அப்படியே ட்ரை ஹீரோ ஃபிராக்ஷனோட அந்த ஹெட் குவார்ட்டரை நோக்கி வரும். அங்க மேன் ஆஃப் ரிலிஜியன் அப்படின்னு ஒரு பர்சனும் இருக்கான். ஆளும் அங்க வேற ஒருத்தங்கிட்ட சொல்றான், அந்த மிங்கு நம்மள ஏமாத்திட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஷின் இருக்கான்ல, அவன் இப்போ நம்மள நோக்கி தான் வந்துன்னு இருக்கான். அங்க மேன் ஆஃப் த ஸ்வாட் அப்படின்னு ஒரு பர்சனும் இருக்கான். அப்படியா? அப்பனா ஷின்னு நம்மள நோக்கி வரானா? அவன்கிட்ட டிவைன் பவர்ஸும் இருக்குல்ல. அங்க தடியா பல்கா இன்னொருத்தன் இருக்கான், மேன் ஆஃப் ஃபிஸ்ட்னு. நம்ம அந்த ஷீனை பத்தி கவலைப்பட வேணாம். அவன் ஜஸ்ட் ஒரு லோ கிளாஸ்ல இருக்க ஒரு காடு தான். அவன் ஒன்னும் நம்ம அளவுக்கு இல்ல. அப்படி வந்தாலும் அவனையும் நம்மளை ஏமாத்தின மிங்கு ரெண்டு பேருமே அட் டைம்ல நம்ம முச்ச விட்டலாம். இவங்க 3 பேருமே சொல்ல போனா ஒரு பழமையான காட்ஸ். சோ இதெல்லாம் தெரியாம நம்ம ஹீரோ வேற இங்க வந்து இருக்கான். இவங்களை எதிர்த்து வேற அங்க சண்டை போடுற மாதிரி இருக்கும். அங்க மிங்க வந்துட்டு, ஆமா என்ன ஆச்சு, நீங்க என்ன பத்தி தான் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நானே இங்க வந்துட்டேன். அதே மாதிரி உங்களுக்காக அந்த பர்சனையும் நான் கொண்டு வந்திருக்கேன். இதை கேட்கிற அவங்க 3 பேருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா பின்னாடி தான் நம்ம ஹீரோவும் அங்க இருக்கான். அங்க ஷின்னு வந்துட்டு, நீங்க தான் அந்த ட்ரை ஹீரோ ஃபிராக்ஷனா? நீங்க என்னவா வேணா இருங்க, எனக்கு ஒன்றும் அதை பத்தி கவலை இல்ல. அங்க சிஸ்டம் வச்சு அவங்களோட ஸ்டாட்ஸை செக் பண்ணலான்னு பாக்குறான். ஆனா டார்கெட்டோட ஸ்டாட்ஸை ரீட் பண்ண முடியாது அப்படின்னு அங்க ஷோ ஆகுது. ஆமா என்ன இது, இந்த மாதிரி விஷயம் இது வரைக்கும் எனக்கு ஏற்பட்டதில்ல. ஆனா ஏதோ ஒண்ணு, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. நான் இங்க வந்ததே இவங்க எல்லாரையுமே முடிக்கணும்னு. அப்புறம் எதுக்காக நான் வெயிட் பண்ணணும்? அங்க மேன் ஆஃப் தி ஸ்வாட்னு ஒருத்தர் இருப்பான்ல, அந்த பர்சனும் நம்ம ஹீரோ பார்த்து சொல்றான், உன்னை சென்ஸ் பண்ணும் போதே எனக்கு தெரியுது நீ ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனா இருக்க. ஆனா எனக்கு இது வரைக்கும் தெரியாது இந்த உலகத்துல இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான பர்சன்லாம் இருக்காங்கன்னு. அதனாலேயே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா ஃபீல் ஆகுது. உன் பவர் எனக்கு காட்டு, அதை டேஸ்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்கு. அதே மாதிரி தாங்க ஃபிஸ்ட் கார்டும் அதேதான், எனக்கும் உன் பவரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் நானே வந்துட்டு உன் பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு டெஸ்ட் பண்றேன் இப்படின்னு ஆளு பயங்கர வேகமா அங்க மறைஞ்சு போறான். இதை பாக்குற நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமாகறான். ஒரு சில செகண்ட்ல நம்ம ஹீரோ முன்னாடி ஆளு வந்து நிக்கிறான். கிட்ட வந்துட்டு டிவைன் ஃபிஸ்ட் அப்படின்னு ஒரு தாக்குதலை நம்ம ஹீரோ மேல பண்றான். அந்த அட்டாக்னால நம்ம ஷின்னும் ரொம்ப தூரமா போய் விழுவான். அங்க மின் இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறா. ஆனா சைட்ல ஏகப்பட்ட ஆளுங்க இருப்பாங்களா? பரவாயில்ல, இந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்களா, அவங்க கூட பிளே பண்ண வேண்டியதா? ஏன்னா என் சோடும் உங்க எல்லாரையுமே வெட்டணும்னு துடின்னு துடிக்குது. சோ அதனால அதோட ஆசையை நிறைவேற்ற வேண்டியதா? அங்க ஃபிஸ்ட் கார்டும் அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி வரான். அங்க நம்ம ஹீரோவோட நிலைமையும் மோசமா இருக்கு. ஹே, எனக்கு தெரிஞ்சு நான் உன்னை ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் யோசிச்ச அளவுக்குலாம் இல்ல. ஆனா ஏதோ ஒண்ணு, உன்னை சாப்பிடலாம் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா அதனால என்னால இன்னமும் ஸ்ட்ராங்கரா மாற முடியும்.
முடியும். அங்க ஷினுக்கும் சுத்தமா ஐடியால எப்படி இந்த பர்சன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்னு. அப்போ இவன மாதிரியே அந்த மத்த 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயின. திடீர்னு நம்ம ஷின்னு மேல ஏதோ ஒரு வித்தியாசமான ஒளி அப்பியர் ஆகும். அதுல இருந்து அந்த ஹெவன்லி டீமன் அந்த ஸ்வாடும் அப்பியர் ஆகுது. ஷின் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா எப்பெல்லாம் 1000 பிளேடு கிட்ட இப்படி ஸ்வாடு போதோ அப்பெல்லாம் கிச்சன் நைஃபாவும் இல்ல வித்தியாசமாவும் ஏதாச்சும் மாத்தி விட்டுறான். 1000 பிளேடு டைமிங் எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா எதுக்காக இதை கிச்சன் நைஃபா நீ மாத்தின? ஹே, அப்படி ஒண்டி யோசிக்க வேணாம். ஏன்னா பாக்குறதுக்கு இது ஒரு ஆர்டினரியான கிச்சன் நைஃப் மாதிரி இருக்கலாம், ஆனா உண்மையிலேயே இதோட பவர் லெவல்லாம் பயங்கரமா இருக்கும். அதனால அப்படி ஒண்டி நீ யோசிக்க வேணாம். சரி, ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி என்கிட்ட ஸ்வாட் டீமன் இருக்கான், அப்புறம் என்ன இவங்க எல்லாரையுமே மொத்தமா முச்ச விட வேண்டியதா? ஆனா ஹெவன்லி டீமன் அந்த 3 பேரையுமே பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகுறான். அட, உன் முன்னாடி இருக்க அந்த ஆளுங்க அவங்க ஒன்னும் ஒரு ஆர்டினரியான பர்சன் இல்ல, அவங்க ஒரு காடா அப்படின்னு நம்மளால ஆச்சரியமாகறான். ஆமா ஹெவன்லி டீமன், நீங்க என்ன சொல்றீங்க? அப்பனா என் முன்னாடி இருக்க இந்த ஆளு பின்னாடி இருக்க அந்த 2 பேரு அவங்க உண்மையிலேயே காடா என்ன? அங்க ஃபிஸ்ட் காடும் ஹேய் அந்த ஸ்வாட்ல இருந்து வர அந்த ஈவில் எனர்ஜியை வச்சு என்னால சென்ஸ் பண்ண முடியுது. உள்ள இருக்கிறது ஹேய் ஹெவன்லி டீமன் நீயா என்ன? ஹேய், உன்னை பத்தி எனக்கு தெரியும். காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் வந்தோடனே அப்படியே தெரிச்சுக்கின்னு ஓடனவன் தானே நீ? ஆமா, நான் ஓடினேன். அதுக்கு என்ன இப்போ? ஏன்னா ஃபியூச்சர்ல ஏகப்பட்ட பிளான்ஸ் வந்து எனக்கு இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல நான் ஓடி போற மாதிரி இருந்துச்சு, அதான் நான் அப்படி பண்ணேன். ஹெவன்லி டீமன், நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? அப்பனா இந்த காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அவரு வரும்போது இவங்க எல்லாருமே ஓடி போனாங்களா என்ன? ஆமா, அதேதான். இவங்க எல்லாருமே கார்பேஜை விடவும் ரொம்ப ஒஸ்டானவங்க. அந்த டைம்ல ஓடி போனாங்க இந்த உலகத்தை ஆக்கிரமிக்கணும்னு சொல்லி. ஏகப்பட்ட ஆளுங்களை கொண்டு சாக்ரிஃபைஸா அப்சர்வ் பண்ணி அவங்களோட பவரை ஃபுல்ஃபில் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஹேய், நீ வெறும் ஒரு ஆர்டினரியான கிச்சன் நைஃபா தான் இருக்க. நீலாம் என் முன்னாடி ஒண்ணுமே இல்ல. ஓடி போனதுக்கு அப்புறம் நான் 500 வருஷமா மில்லியன் கணக்குல நிறைய ஹியூமன் சாக்ரிஃபைஸை எங்களுக்காக நான் பண்ணேன். அதனால என்னோட ஸ்ட்ரென்த்தும் கிரேட்டரா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அங்க ஹியூமன் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு கேட்டோன்னே நம்மளுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. அப்பனா இன்னசென்ட்டான மக்கள் நிறைய பேரை நீ கொண்டிருக்கியா? நீ ஒரு கோழையா இருக்கிறதும் இல்லாம இந்த மாதிரி ஒரு கொடூரமான பர்சனா இருக்கியா? என் ஸ்டூடெண்ட்டும் உன்னாலதான் இப்போ ரீசெண்டா இறந்து போனான். அதனாலேயே உன்ன மாதிரி ஆளுங்களை என்னால கண்டிப்பா மன்னிக்க முடியாது. ஏன்னா இன்சல்ட் பண்ற அளவுக்கு உனக்கு தைரியமா? ஏன்னா நீலாம் என் முன்னாடி ஜஸ்ட் ஒரு லோ லெவல் காட் தான். உன்னால பெருசா என்ன எதுவுமே பண்ண முடியாது. நம்ம ஹீரோவும் ஸ்வாட் டீமனோட ஹெவன்லி டீமனிக் ஸ்வாட் அதோட செகண்ட் ஃபார்ம் பயன்படுத்தலான்னு போவான். உடனே ஹெவன்லி டீமனும் ஸ்டாப் பண்ணு, வேணாம். ஆமா, என்னாச்சு? எதுக்காக சடனா ஸ்டாப் பண்ணுன்னு சொல்ற? ஏன்னா நீ யோசிக்கிற மாதிரி அதால ஒன்னும் இந்த ஃபிஸ்ட் கார்டை அழிக்க முடியாது. அதனால அதுக்கு பதிலா உன்னோட டிவைன் ஃபிஸ்ட் அதை வச்சு நீ தாக்க பாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி 20 மில்லியனுக்கு ஒரு புக் ஆளு வாங்கியிருப்பான்ல, அதுல என்ன போட்டிருக்கோம்னா ஃபிஸ்ட் தான் ஸ்வாடை விடவும் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு போட்டிருக்கோம். அதால யோசிச்சு பாக்குறான். ஹெவன்லி டீமன் சொல்றதும் ஒரு வகையில கரெக்ட் அப்படின்னு தோணும். இதனால அங்க டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி ஹீரோவோட சூப்பர் ஸ்ட்ராங் பாடி அதை ஆளு பயன்படுத்துறான். இதனால நம்ம ஹீரோவோட பாடியும் அப்படியே பல்காவும். இதை பார்த்தோன்னே ஃபிஸ்ட் கார்டும் விஜ்ரா பாடின்னு அவனோட பாடியை இன்னமும் பல்காக்குறான். என்ன ஆச்சு? உன்னால ஒண்டிதான் இந்த விஷயத்த பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சியா? சரி, பாத்துடலாம் இந்த இடத்துல யாரோட பிசிக் பயங்கர ஸ்ட்ராங்னு. போன வாட்டி பண்ண மாதிரியா அந்த ஃபிஸ்ட பயன்படுத்துறதுக்கு வரான். அங்க ஹெவன்லி டீமனும் சொல்லும், சீக்கிரம் ஹெவன்லி டீமனோட ஸ்கை ஷேட்டரிங் ஃபிஸ்ட் அதை யூஸ் பண்ணு. அதே மாதிரி நம்ம ஷின்னும் அங்க பயங்கரமா தாக்குறான். அந்த அட்டாக்கோட பிரஷரே ரொம்ப அதிகமா இருக்கும். தாக்குன அடியில பின்னாடி இருக்க அந்த 2 காட்ஸ் கிட்ட போய் விழுறான். பரவாயில்ல, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஃபிஸ்ட் காடியே இவனால அப்படியே பறக்க விட முடியுமா? சரி, பார்க்கலாம் நம்ம 2 பேரா இவனால என்ன பண்ண முடியும்னு. ஏன்னா ரொம்ப ஆர்வமா இருக்கு. இந்த மாதிரி ஃபைட்ட பண்ணியே பல வருஷம் இருக்கும்ல. இப்போ ஒருத்தங்காலி இன்னமும் 2 பேரு. நிலைமை இப்படி இருந்தா கண்டிப்பா நாள ஜெயிக்க முடியும். ஆனா இன்னமும் எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, எதுக்காக அந்த காடு தோத்து போன விஷயம் எனக்கு டிஸ்பிளேவே ஆகல. அப்புறம் தான் ஆளுக்கு ரியலைஸ் ஆகுது அவன் ஒன்னும் தோத்து போல, சும்மா அங்க பத்துன்னு இருக்கான். உடனே ஸ்பியர் கார்டும், ஹேய் ஃபிஸ்ட் கார்டு, எவ்வளவு நேரத்துக்கு இதே மாதிரி நடிக்க போற? சீக்கிரம் எழுதுக்கோ. என்னதான் எங்கான காடா இருந்தாலும் காடு தான்ப்பா. சரி, நம்ம 3 பேருமே அட் அ டைம்ல அட்டாக் பண்ணலாம். ஏன்னா அவனை ஒண்டி மூச்சு விட்டா அவ்வளவுதான், அவன் பவர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தான் அப்படியே கிடைக்கும். என்னது 3 பேரா அப்படின்னு நம்மளால பயப்படுறான். ஆனா ஒரு சைடு ஷின்னுக்கு ஹெவன்லி டீமன் இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இருக்கும். ஆனா ஹெவன்லி டீமனும், அடி ஷின்னு சீக்கிரம் இந்த இடத்த விட்டு ஓடு. ஏன்னா அவங்க 3 பேருமே அட் அ டைம்ல வந்தா கண்டிப்பா உன்னால அவங்க முன்னாடி நிக்க முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஆளுங்களை சாக்ரிஃபைஸா கொண்டு அவங்க பவர்ஸா அவங்க அப்சர்வ் பண்ணிருக்காங்க. அதனால முன்ன இருக்கிறத விட அவங்க பவர் பல மடங்கு ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ ஒண்டி நீ ஓடலன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான்
நீ காலி, என்னால இந்த இடத்துல ஓட முடியாது, ஏன்னா ஓடுறது என் ஸ்டைல் இல்ல, இன்னமும் என்கிட்ட சில பல ஸ்கில் இருக்கு, அதனால ஹெவன்லி டீமன் நீங்க ஒன்னும் அந்த அளவுக்கு கவலைப்பட வேணாம். அங்க 3 காட்ஸும் அட் அ டைம்ல நம்ம ஷின்னை முடிக்கலான்னு வராங்க. அதுல ஒரு பர்சனும் ஒரு டிராகன் அட்டாக் பண்ணுவான். அந்த அட்டாக்கை எப்படியும் ஆளு 2ஆ வெட்டி விடுறான். ஆனா இது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். பின்னாடி ஃபிஸ்ட் கார்டும் வந்துட்டு பயங்கரமா சைட்லயே ஒரு பஞ்ச் அடிக்கிறான். இதனால ஷின்னோட நிலைமையும் மோசமாவுது, அப்படியே ரத்தமா ஊத்தும். இதை பாக்குற மத்த 2 பேரும் ஒரு சைட்ல இருந்து நம்ம ஷின்னை முச்சவில்லான்னு வருவாங்க. ஆனா இது எல்லாமே ஷின்னோட பிளானு. ஏன்னா அவங்க 2 பேருமே வரும்போது 2 பேர் மேலேயும் அந்த மிடில் ஃபிங்கர் வச்சு அந்த பயங்கரமான ஃபயர் அட்டாக் பண்றான். அந்த அட்டாக்னால ஒரு பெரிய பிளாஸ்டும் ஏற்படும். கரெக்டா அந்த அட்டாக்கும் அவங்க மேல பட்டிருக்கும். நான் யோசிச்ச மாதிரியே இவங்க 3 பேரும் ரொம்பவும் பவர்ஃபுல்லா தான் இருக்காங்க. அங்க இருக்கிற ஸ்பியர் கார்டும் நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு பர்சனை பார்த்ததே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம 3 பேரோட மாஸ்கையும் இவன் தான் உடைச்சிருக்கான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா ஏகப்பட்ட காட்ஸை நம்ம கொண்டு இருக்கோம். ஆனா இவன் அப்படி இல்ல. ஆமா, இவங்க 3 பேருமே என்ன பேசுறாங்க எனக்கு புரியல. ப்ரீவியஸா ஏகப்பட்ட காட்ஸை கொண்டு இருக்காங்க, அந்த உலகம் அப்படி இப்படின்னு எதோ பேசுறாங்க. அவங்க 3 பேரோட மாஸ்க்கும் இப்போ உடைஞ்சு போனனால அவங்க 3 பேரோட ஐடென்டிட்டியும் அப்படியே ஷின்னுக்கு அங்க ரிவீல் ஆகுது. ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃபாலன் ஃபிஸ்ட் கார்டு, ரெண்டாவதா இருக்கிறது ஃபாலன் ஸ்வாட் கார்டு, மூணாவதா இருக்கிறது ஃபாலன் ஸ்பியர் கார்டு. இவங்க எல்லாருமே அந்த காலத்துல ஒரு இன்டர்மீடியட்டான கார்டா இருந்திருக்காங்க. ஆனா காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் கூட ஏற்பட்ட சண்டையில இவங்க நிலைமை மோசமா இருக்கும். அதனால இப்போ அவங்களோட பவரை கெயின் பண்ணி இப்போ ஒரு லோயர் கிரேட்ல இருக்க காடா இருக்காங்க. ஓ, அப்பனா இதுக்கு முன்னாடி மாஸ்க் அவங்க கிட்ட இருந்திருக்கு, அதனால தான் அவங்க யாரோட ஸ்டாட்ஸும் எனக்கு தெரியலையா? அங்க ஹெவன்லி டீமனும் அடே பைத்தியக்காரா, சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு இப்பயே போயிடு, என்னதான் அவங்க லோயர் காட்ஸா இப்போ இருந்தாலும் அவங்க 3 பேருமே அட் டைம்ல வந்து அவ்வளவுதான், உன் நிலைமை இன்னமும் மோசமாயிடும். ஸ்வாடோட இருக்கிற அந்த கார்டும் பின்னாடி அங்க வரான். முன்னாடி ஃபிஸ்ட் கார்டு, மேல அந்த ஸ்பியர் கார்டு, 3 பேருமே அட் டைம்ல அங்க அட்டாக் பண்றாங்க. அவ்வளவுதான்டா டேய், இன்னைக்கு செத்த உன் தலை எங்களுக்கு தான் இப்படின்னு ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ண அந்த இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனும் கிரியேட் ஆகும். அங்க ஷின்ன நடுவுல இருந்தனால அந்த அட்டாக்ல வசமா மாட்டிக்கிறான். நிலைமைய ரொம்ப மோசமாவுது. ஆமா, என்ன அவனை நம்ம கொன்னுட்டோமா என்ன? சரி சரி, அவனை வெட்டி போட்டு மூளை எல்லாத்தையுமே நம்ம சாப்பிடலாம். ஆனா உண்மையிலேயே நம்ம ஷின்னு ஒன்றும் அங்க சாகல. ஷின்னும் அன்கான்சியஸ் ஆக நம்ம ஹீரோவோட அந்த ஸ்லீப்பிங் கண்டிஷன் அது ஆக்டிவேட் ஆகுது. நம்ம ஹீரோ எப்பெல்லாம் அங்க ஸ்லீப்புக்கு போறானோ அந்த டைம்ல அந்த வித்தியாசமான நைட் ப்ளூமிங் ரோஸ் அது அப்பியர் ஆகும். அதே மாதிரி தான் இப்பயும் ஆகுது. அவங்க முன்னாடி ஒரு வித்தியாசமான அந்த ஃப்ளவர் கிரியேச்சரும் அப்பியர் ஆகுது. அவங்களும் ஆச்சரியமாவ எங்கேயும் இந்த எபிசோடும் முடியுது. இதுக்கப்புறம் தான் ஃபைட்டு வேற லெவல்ல இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. இவங்க 3 பேருமே ஒரு லோ லெவல் காடா இருக்காங்க. இவங்க 3 பேருமே கொன்னுட்டானா நம்ம ஹீரோவால இன்டர்மீடியட் காடா மாற முடியும். அதே மாதிரி அந்த பொண்ணையும் ஆளு ரிவைவ் பண்ணணும். ஸோ இவங்க 3 பேரை முச்சா முடி தான் அங்க ரிவைவ் பண்ண முடியும். ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.